வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி அல்லது ஞாபக சக்தியை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற சீரீஸில் ஒரு 12 எபிசோடு நம்ம பேசிட்டோம். நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசுனது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு 2 எபிசோடு பேசணும், ரைட்டா? இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறது ஸ்டடி ரூல் வந்து எப்படி ஸ்டடிக்கு என்ன ரூல் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ரூல் இருக்குது. யாருக்கு என்ன பிடிக்குமோ எப்படி வருமோ அப்படிங்கிறது பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு சின்ன எபிசோடு தான் பார்க்கலாம். தெர் இஸ் சம்திங் கால்ட் 45 மினிட்ஸ் ஸ்டடி ரூல், 45 நிமிஷம் ஸ்டடி ரூல். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 45 நிமிஷம் ஸ்டடி ரூல் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பள்ளியிலேயோ ஒரு கல்லூரியிலேயோ பார்த்தீங்கன்னா, பள்ளியில் 45 நிமிஷம் கிளாஸு, கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அப்புறம் ஆசிரியர் மாறுவார், அப்புறம் அதில் ஒரு பிரேக் கிடைக்கும், மாணவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆவாங்க. படிப்புலையும் 40 நிமிஷம் படிக்கிறோம், அப்புறம் வந்து 15 நிமிஷம் பிரேக். ஸோ 1 ஹவரில் 15 நிமிஷம் போச்சு. ஆனால் இதில் நிறையவே இருக்குது. இப்போ 50 நிமிஷம் படிக்கலாம், 10 நிமிஷம் பிரேக் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் 2 hours and 20 minutes இதாங்க ரூலு. அப்போ எவரி 60 minutes நீங்கள் வந்து 10 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். ஸோ எல்லாம் கணக்கு கூட்டி கழித்து பார்த்தா அந்த 2 hours நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சேரக்கூடியது 120 நிமிஷத்தில் 100 நிமிஷம் உங்களுக்கு சேரும். 20 நிமிஷம் பிரேக்கில் போய்டும். அப்படி தான் படிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, there is something called 80-20 ரூல். இது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நீங்கள் வந்து சிலபஸை பாருங்கள், புக்கை படிங்க. கொஞ்சம் விவரமான பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலபஸில் 20% புக்கை படிச்சுட்டு 80% மார்க் வாங்கிடுவாங்க. ஏங்க இது எப்படிங்க பாசிபிளா அப்படின்னா, இதாங்க பாசிபிள். உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள், ஒரு 20% சிலபஸில் 80 மதிப்பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. இதில் என்னென்னா, இப்போ 100 மணி நேரம் படிக்கிங்கன்னா அதில் 20 மணி நேரம் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் 80% ரிசல்ட் கிடைக்கும். அப்போ மீதி 80% வேஸ்ட்டா சார் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் 100க்கு 100 வாங்கணும்னா 100 மணி நேரமும் கரெக்டாக படிக்கணும், 100% பார்க்கணும். ஆனால் இந்த 80-20 ரூல் ஃபார் ஸ்டடிங் அப்படிங்கிறதான் அது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜப்பனீஸ் மாடல். இட் இஸ் கால்ட் பொமடோரோ டெக்னிக். சரி, இதில் பொமடோரோ டெக்னிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக் கொடுக்கணும். இதில் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக் கொடுக்கணும். அதை மாதிரி தொடர்ந்து எவ்வளோ நேரம் படிக்க முடியும்? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 120 நிமிஷம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் பிரேக்னு சொல்லியிருக்கோம். அதே பொமடோரோ டெக்னிக் நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்தபடி கண்டினியூஸாக படிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரேக் விட்டு படிக்கலாம். ஆனால் இந்த டெக்னிக்கில் நிறைய பேருக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த அளவுக்கு நீங்கள் ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் படிக்கலாம். 45 நிமிஷம் அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிரெயினோட டவுன் வந்துடும். நார்மலாக இப்போ ஒரு தோசை சுடணும்னு வச்சுக்கலேன், தோசை சுடுறதுக்கு கல் சுட வைக்கணும். கல் சுட வைக்க மட்டும் நீங்கள் வந்து தோசையை ஊற்றினீங்க, தோசை வராது. அதே மாதிரி மனசுடைய மூளை வந்து எடுத்தோடனே படிக்க வராது. மூளையை வந்து பதப்படுத்தணும். அதுக்கு 1 நிமிஷமோ 2 நிமிஷம் ஆகும். அப்போ எடுத்த உடனே நான் புத்தகத்தை ஓப்பன் பண்ண உடனே எப்படா எனக்கு டக்கு பாயிண்ட் ஃபுல்லாக ஞாபகம் வரணும், வரவே வராது. இட் டேக்ஸ் டைம். அதனால் ப்ளீஸ் அலவ் யுவர் பிரெயின் டு அப்சார்வ் வாட் யூ ஆர் டூயிங். இட் வில் டேக்ஸ் டைம். தோசைக்கல் 2 நிமிஷம் 3 நிமிஷம் சுடுகிற மாதிரி புத்தகத்தை படிக்கிறீங்க, ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. படிச்சுட்டு அது மூளை அப்படி அப்சார்வ் பண்ண ஆரம்பிங்களா, அந்த கரு வந்து அப்படியே லோவாக போகும், 3 நிமிஷம் 4 நிமிஷம். அப்புறம் டக்குன்னு மேலே ஏறும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த பொமடோரோ டெக்னிக்கில் 25 நிமிஷம் அப்படியே நிற்கும். 25 நிமிஷமாக நீ 2 நிமிஷம் சூடுனா 23 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். யூ அப்ரப்ட்லி கேன் ஸ்டாப் இட் அண்ட் தென் பிரேக் இட் எகெயின் டூ இட். பட் இந்த 45 நிமிஷத்தில் சேம் திங், பட் 3-4 நிமிஷம் அந்த பிரேக்கு அப்படியே போய் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, எப்படி சார் இது 2 மணி நேரம் எப்படி தொடர்ந்து இருக்கிறது? அப்போ இந்த 2 மணி நேரம் தொடர்ந்து இருக்க நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு 100 நிமிஷம் தான் கிடைக்கும். 120 நிமிஷம் 100 நிமிஷம் கிடைக்கும். பெஸ்ட் வந்து பிரேக் பண்ணி சாப்பிட்றது தான். அதே சாப்பிட்றதில்ல, அதே மாதிரி படிப்புலையும் பிரேக் பண்ணி படிக்கிறது தான் எக்ஸலண்ட்டு. ஏன்னா உங்கள் மெமரி என்னாகும், மூளை என்னாகும், ஒரு ரெஸ்ட் எடுத்து போகும். இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, ஓடுறீங்க, பேசுகிறீங்க. நானே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லை நம்ம தொடர்ந்து பேசக்கூடாது, மூச்சு வாங்குது. அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி சரி பரவாயில்ல, ஒரு 2-3 டேக் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து போவோம் அப்படின்னு பார்க்கும். அப்போ மனுஷனுக்கு உடம்பு ஃபிசிக்கலாகவே எக்ஸைட் ஆகலை, மூளை எப்படி டயர்டாகுது? மூளையும் டயர்டாகும். அப்போ மூளை டயர்டாக விடாமல் பார்க்கணும். அப்போ தான் மெமரி வந்து
சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட் பார்ட். இன்னொன்று வந்து பார்க்கின்சன் லான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ஒரு பீரியடு, இப்போ 45 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் அல்லது 1 நாள் 2 நாள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் புக்கையோ பேஜையோ இவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கணும் அப்படிங்கிறது நான் நார்மலாக வச்சுருப்பேன். இப்போ A4 சைஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த A4 சைஸ் பேப்பரை நம்ம முதல்ல இந்த ஸ்கூல் புக்கை படிக்கிறோம்னா 10 நிமிஷத்தில் படித்து முடிக்கணும். இல்லை டெமி சைஸ் அப்படின்னா 6 நிமிஷம் படித்து முடிக்கணும். அப்படின்னா அர்த்தம், டெமி சைஸில் உள்ள புத்தகத்தை 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம் நான் படிக்கணும். அதில் உள்ள கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணணும் ஃபஸ்ட் ரீடிங்கில். பெரிய புக்கு அப்படின்னா க்ரௌன் சைஸில் புக்கில் நான் என்ன பண்ணணும், 6 பக்கம் படிக்கணும் 1 மணி நேரத்தில். இப்போ என்னுடைய டார்கெட்டு அந்த 1 மணி நேரத்தில் 6 பக்கமோ 10 பக்கமோ படிக்கலைன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 4 மணி நேரம் உட்காந்து 2 பக்கம் தான் படிச்சிருக்கோம்னா அந்த 2 பக்கத்துக்கு 20 நிமிஷம் படிக்கிறதுக்கு தான் உதாரணம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நாள் ஃபுல்லாக புத்தகத்துக்கு முன்னாடி இருக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ உங்களால் படிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து நம்ம ரிதம், பயாலஜிக்கல் சைக்கிள் ரிதம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த பயாலஜிக்கல் சைக்கிள் ரிதத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்மளுடைய லைஃப்பில் ஹியூமன் சைக்கிளில் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெமரி பீக்கை பற்றி பேசியிருக்கோம். அந்த மெமரி பீக்கு மாதிரி நம்மளுடைய சைக்கிள்லையும் ஹை அண்ட் லோ அலர்ட்னஸ் மாறிக்கிட்டே இருக்கும் எவரி 1.5 மினிட் 1.5 ஹவர்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஹை அலர்ட்னஸ் எப்போ வருதுன்னு பாருங்கள், அப்போ உட்காருங்க. அப்போ உங்களோட மூளை எதை போட்டாலும் எடுக்கிற மாதிரி எடுக்கும். இது ஞாபகம். அப்போ ஒரு 24 ஹவர்ஸ் பயாலஜிக்கல் சைக்கிள் புரிஞ்சுக்கணும், அதில் 90 நிமிஷம் சைக்கிளும் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டடி ரூலில் யூஸிங் ப்ளர்ட்டிங் மெத்தட். வாட் இஸ் ப்ளர்ட்டிங் மெத்தட் அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம், ஒரு பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதுகிறோம், எழுதிட்டு அதை படித்து பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ரீகால் பண்ணுறது. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, 5, 6, 10 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரேன்னா ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, வரல, கண்ணை மூடி இருக்கீங்க, வரல, ஓப்பன் இட் அண்ட் எதுடா மிஸ் ஆச்சு அப்படின்னு திருப்பி பார்க்குறீங்க. இட் இஸ் கால்ட் ப்ளர்ட்டிங் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எழுதி வைக்கிறோம், புத்தகத்தை பார்க்குறோம், மனசுக்குள்ள வைக்கிறோம், ஆனால் கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரீகலெக்ட் பண்ணி அந்த பக்கம் ஞாபகம் வைக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு அப்படின்னு இந்த புக்கிஷ் மெமரி பார்த்தோம்ல, லியோனார்டோ டாவின்சி ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொன்னோம்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வேணும்னா ஒரு புத்தகத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்தந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சு 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஹா இந்த புத்தகத்தில் இந்த பேராவில் இந்த இடத்துல இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வரும். ஐ ஹேட் மெனி டைம்ஸ். ஒரே ரீசன், இந்த மெத்தடை நான் பலமுறை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, படிப்போம், கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே பாயிண்ட்டை சொல்லுவோம். நெவர் டூ இட். கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள், அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன பேராகிராஃப் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், அப்படியே படித்து பாருங்கள். ஐ கேன் அஷ்யூர் யூ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி குயிக்காக உங்களுக்கு வரும். நிறைய பேர் அதை பார்க்குறதில்ல, அதை செய்யுங்க. ஸோ இப்போ வந்து டோட்டலாக அந்த புத்தகத்தில் அந்த பேஜில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக படித்து முடிக்கிற வரைக்கும், ஞாபகப்படுத்தி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அடுத்த பேஜுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அப்படி ஞாபகம் முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த எது விஷயம், 45 நிமிஷம் ரூல், 45 மினிட்ஸ் ரூல், 80-20 ரூல், பொமடோரோ ரூல் அண்ட் பார்க்கின்சன் ரூல், அப்புறம் ப்ளர்ட்டிங் மெத்தட், இதை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஸ்டடி ரூல். இந்த ரூலை ப்ராக்டிஸ் பண்ணணுக்காக தான் ஸ்டடி ரூல் பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த எபிசோடு, இந்த 13வது எபிசோடு நம்ம இதோடு முடிச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டடி மெத்தடு, என்னென்ன மெத்தடில் படிக்கணும், ஸ்டடி ரூல் வேறு, ஸ்டடி மெத்தட் வேறு. ஸோ வி ஆர் கோயிங் டு see ஸ்டடி மெத்தட், என்னென்ன வழிமுறையில் படிக்கணும் அப்படிங்கிறது 14வது வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். மிக்க நன்றி.